அத்தை 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 எதுக்கு இப்படி ஓடி வர? அது வந்து அத்தை, பதட்டப்படாம விஷயத்த சொல்லு. எப்படி அத்தை பதறாம இருக்க சொல்றீங்க? நம்ம குடும்ப மானமே காத்துல பறக்கும் போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கண்மணி. அந்த ராசாத்தி மொய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, ராசாத்தியும் அவங்க அம்மாவும் வீடு வீடா போய் மொய் விருந்துக்கு அழைச்சிட்டு இருக்காங்களா. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் போன் பண்ணி பாரிய குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு மாதிரி குத்தல பேசுறாங்க அத்தை. பாத்தீங்களா அந்த ராசாத்தி நம்மள எப்படி திட்டம் போட்டு அசிங்கப்படுத்துறான்னு? மரகதா, என்னன்னு விஷயத்த சொல்லு. அவ ஊருக்குள்ள போய் வீடு வீடா மொய் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பணத்துக்கு வேற வழி இல்லாம மொய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பா. இத போய் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன ஏதுன்னு தெரியாம வளராத. வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா மொத்த பேரையும் வீட்டுக்கு அழைச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு பேருதான் மொய் விருந்து. அவளுக்கு என்ன போச்சு? ஊரே ராசாத்தி மொய் விருந்து வைக்கிறான்னு பேசாது. பாரி வெந்த மருமக மொய் விருந்து வைக்கிறான்னு தான் பேசும். அசிங்கமும் அவமானமும் நமக்கு தான். மங்க, ராசாத்தி ஏன் இப்படிலாம் பண்றான்? அப்படியே செய்யணும்னா கூட நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இல்லங்க, அவ பாவம், அவளுக்கு வேற வழி இல்லாம பண்ணிருக்கா. பாவமா? எவ்வளவு நெஞ்சு எழுத்தா இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. இப்படி ஒரு மருமகன் நம்ம வீட்டுக்கு வேணுமா? அவளை இந்த வீட்டு மருமகன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? இதுக்கப்புறம் அவ பணம் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவளை யாரும் இந்த வீட்டுல சேர்க்க கூடாது. அனி, அப்படிலாம் அவசரப்பட்டு பேசாதீங்க. ஆமா மரகதா, நீங்க சும்மா இருங்க. நமக்கு இந்த ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்கு, அதெல்லாம் சுக்கு நூறு ஆக்கிட்டா. அவ இதையெல்லாம் வேணும்னே நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னே பண்றா. அப்படிலாம் இருக்காத நீ. அப்படி இருக்காதுன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. அவ இஷ்டத்துக்கு பண்றானா என்ன அர்த்தம்? திமிருன்னு தானே அர்த்தம். ஆமா மாமா, இப்பவே எல்லாரும் ஏன் ராசாத்திக்கு உங்க குடும்பத்துல உதவி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு என் காது பட பேசுறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. கண்மணி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. எரியிற கொள்ளில எண்ணெய் ஊத்தாத. அவளை எதுக்கு திட்டுற? மருமகளா வாழ வந்த வீட்டுல எப்படி இருக்கணும், அந்த வீட்டுக்கு மரியாதை எப்படி சேர்க்கணும்னு கண்மணிய பார்த்து கத்துக்க சொல்லு. இவளால இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? சின்னதா ஒரு அவமானம் வந்திருக்கா? ஆனா அந்த ராசாத்தி வந்த நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். மரகதா, சும்மா இரு. ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்தி பேசுறது சரியில்லை. இந்த பேச்சை இத்தோட விடு. சரிங்க, நான் பேசல. ஆனா உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின அந்த ராசாத்திய இந்த வீட்டை விட்டே துரத்தணும். என்ன ஆனாலும் சரி, அவ இந்த வீட்டு படி ஏறக்கூடாது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட ராசாத்தி? அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நீங்க தான். நான் அவளை பிச்சை எடுன்னு சொன்னேன். அவ ஒண்ணு பிச்சை எடுக்கல. இப்ப பண்றதுக்கு பேர் என்னமா? தெரியலன்னா நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுக்கு பேரு மொய் விருந்து. இது காலங்காலமா நம்ம ஊர்ல நடக்கிற வழக்கம் தான் இது. அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதே நீங்க தான். பொன்னி பண்ண தப்புக்கு ராசாத்தியும் சேர்த்து தண்டிச்சிங்க. பாவம், அவ ஊர்ல எல்லார்கிட்டயும் கடன் கேட்டு அலைஞ்சா. அப்ப கூட அவ மேல உங்களுக்கு இரக்கம் வரல இல்ல?
அவளை பழி வாங்குறதுலயே குறியா இருக்கீங்க. மங்க தேவையில்லாம நீ கூட கூட பேசாத. நீங்க சும்மா இருங்க. குடும்பம் குடும்பம்னு சொல்லி நான் அமைதியா இருந்து இவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் அடங்கி போய் என் வாழ்க்கையே அடிமை கணக்கா ஆயிடுச்சு. இனியும் அமைதியா இருந்து ஏன் மருமகளையும் அப்படி வாழ வைக்க நான் தயாரா இல்ல. நம்ம கிட்ட இல்லாத காசாங்க பொறுமையா தர சொல்லிருக்கலாம். ஒரு வாரத்துல குடுக்கலன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டி அவளை இக்கட்டான நிலைமையில நிறுத்தி ஊர்ல கையேந்த வச்சதே நீங்க தான். அத பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அதுல பங்குண்டு. வர வர உன் பேச்சே சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உண்மைய சொன்னா அப்படிதான் வலிக்கும். வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி ஊருக்குள்ள கையேந்த வச்சதுக்கு நாம தான் அசிங்கப்படணும். என்ன எதிர்த்து பேசுறியா? நான் உள்ளதை தான் சொல்றேன். நம்ம வீட்டு விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனது யாரு? அவங்கள மிரட்டினது நீங்க தானே. அதுக்காக இந்த மாதிரி பண்ணணுமா? உங்களுக்கு மொய் விருந்தெல்லாம் பிரச்சனை இல்ல. எப்படியும் அவளால பணம் ரெடி பண்ண முடியாதுன்னு அத சாக்கா வச்சு அவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு முடிவு பண்ணீங்க. இப்ப அதை நடக்காம போயிடுமேன்னு துடிக்கிறீங்க. எவ்வளவு தூரம் தான் அவளை விரட்டி விரட்டி அடிப்பீங்க? இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறீங்க அவகிட்ட இருந்து? என் மருமக செத்து போணுமா? என் மருமக செத்தாதான் உங்களுக்கு சந்தோஷமா என்ன? மங்க என்ன மங்க நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. அவளும் என்னதாங்க பண்ணுவா? அவ நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்கார்ந்தா குத்தம்னு சொன்னா அவளும் அதுக்கு மேல என்னதான் பண்ணுவா? அவ எது பண்ணாலும் இவங்க ஏதாவது ஒண்ணு குத்தி காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி அவ உங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ணிட்டா? இப்ப அந்த அளவுக்கு வந்தாச்சா? இந்த வீட்டு மான நாசமா போறத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. இதனால ஒண்ணு ஆக போறது இல்ல. வர வர நீ அதிகமா பேசுற. கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சிட்ட. நீ விடுங்க. நீ அவங்க வீட்டுல இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு ஒண்ணு பெருசா வந்துட போதில்ல. அதுவும் இல்லாம மொய் விருந்துங்கிறது நம்ம ஊர் வழக்கம் தானே. ஆமா மரகதம், அவ சொன்னபடி பணத்தை ரெடி பண்ணிட்டு போறா. இதுல நமக்கு என்ன அவமானம் இருக்கு? இன்னைக்கு ராசாத்தி வீட்டுல வைக்கிறாங்க, நாளைக்கு ஊர்ல யாரு வீட்டுல வச்சாலும் ராசாத்தி வீட்டுல பதிலுக்கு செய்ய போறாங்க. இது வட்டி இல்லாத கடன் மாதிரி தானே. இத வச்சு யாரும் பிரச்சனை பண்ண வேணாம். சரி, இத பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம். அண்ணி, நீங்களும் இதை பெருசு பண்ணாதீங்க. எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லுங்க. அண்ணி விடுங்க. நீ ஏய் போங்க, எல்லாம் போய் வேலையை பாருங்க. சும்மா எதுக்கு எடுத்தா? மொய் விருந்து வச்சா பணம் கட்டிடலான்னு பாக்குறாளா? அதனால பணம் வராது, மானம் தான் போகும். அது இந்த குடும்பத்துக்கு தெரிய வரும்போது அப்ப பாத்துக்கிறேன் எல்லாரையும். வாங்க உள்ள போங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். 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 வாங்க. அம்மா, அதே நினைச்சு அழுதுட்டு இருக்காதம்மா. மொய் விருந்து வைக்கிறதுன்னு எல்லாரையும் வர வச்சாச்சு. இப்பவும் வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம்? இல்லடி, இப்பவும் என் மனசு ஆறல. ஊருக்காரங்க கிட்ட கையேந்து வச்சுட்டானே இந்த கடவுள். என்ன உங்களை ஆளைய காணோம்? வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே என்ன பண்றாங்க? ஒரு நிமிஷம் இருங்க, அத்தையை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா.
என்ன இது இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? முழுக்க நனைஞ்சாச்சு, அப்புறம் எதுக்கு முக்காடு? ராசாத்தி, உங்க அம்மா தான் விவரம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா நீயும் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? வாங்க, ஊர்க்காரங்கெல்லாம் மொய் விருந்துக்கு வந்துட்டாங்க. வந்து உங்களுக்கு சாப்பாடு போடணும், வாங்க. நீங்க போங்க அண்ணி, நான் அம்மாவை அழைச்சிட்டு வரேன். சரி, சீக்கிரமா வந்துருங்க. இவ்வளவுத்துக்கும் அவதான் காரணம். அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம எப்படி சுத்திட்டு இருக்கா பாரு. அம்மா, நடந்ததையே பேசி பிரயோஜனம் இல்லம்மா. வாமா, ஆக வேண்டியதை பாப்போம். எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்குமா? கபிலா, இங்க வா. நீ ஒரு வேலை பண்ணு. எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறணும். சரி, நீயும் கொஞ்சம் உதவி பண்ணு. செண்பகம், எதுக்குமா இப்ப கண்ணு கலங்குற? இது ஒண்ணும் தப்பு இல்ல. உறவுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது தான் இந்த சடங்கே. நீ மனச போட்டு குழப்பிக்காம ஆக வேண்டியதை பாரு. மாமா, மாமா, நீங்க எப்படி? ஏன் சதி, நான் வரக்கூடாதா? மாப்பிள்ள, என்ன இது? எங்க கஷ்டத்தை பார்த்து ரசிக்க வந்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, நான் ஒரு நல்ல எண்ணத்துல தான் வந்திருக்கேன். மாமா, ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, எழுந்துருங்க. ரசாத்தி, என்னை எழுந்திருக்க சொல்ல உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் ஒன்றும் உன் வீட்டுக்காரனா இங்க வரல, ஊர்க்காரனா தான் இங்க வந்திருக்கேன். மாப்பிள்ள, சொன்னா கேளுங்க. நீங்க நான் சொல்றத கேளுங்க. எனக்கு உங்க மாப்பிள்ளைன்னு பார்க்காம ஊர்ல ஒருத்தன் நினைச்சு சாப்பாடு வச்சுட்டு மற்றவங்களுக்கு அவனிங்க போங்க போங்க. போதும்.
மாமா என்ன ராசாத்தி? என்ன மாமா இதெல்லாம்? மொய் ராசாத்தி. உங்க பணத்தை வச்சுதான் அத்தை கிட்ட கொடுக்கணும்னா அன்னைக்கு நீங்க கொடுக்கும் போது வாங்கியிருப்பேனே. இது வேண்டாம் மாமா. நீ மொய் விருந்து வச்ச, அதுல நான் கலந்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டு வச்ச மொய் இது. இதை வேணான்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லை. இதை ஏன் நான் கொடுத்ததை நினைச்சு ஃபீல் பண்ற? ஊர்ல உள்ள யாரோ வச்ச மொய்யா நினைச்சுக்கோ. ராசாத்தி, மாப்பிள்ளை கிட்ட இந்த பணத்தை வாங்கி தான் கடனை அடைக்கிறோம்னு தெரிஞ்சா அந்த மரகதம் நம்மள ரொம்ப அவமானப்படுத்திடுவா. இந்த பணத்தை அவர்கிட்டே கொடுத்துருமா. நானும் அப்படிதாம்மா சொன்னேன். ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. மொய் வச்ச பணத்தை நான் திரும்ப வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. அடடா, யார் கொடுத்தா என்ன? நம்ம பிரச்சனை தீந்துதுன்னு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு பெருசா பேசிட்டு இருக்கீங்க. டேய் இனியா. டேய் மச்சான். டேய் இனியா, நல்ல காரியம் பண்ணியிருக்கடா. சரியான சமயத்துல நீ ராசாத்திக்கு உதவி பண்ணியிருக்கடா. ராசாத்தி மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா அவ அசிங்கப்படக்கூடாதுன்னு மொத்த பணத்தையும் நீ மொய்யா வச்சிருக்க. எப்படியோடா ராசாத்தி ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நீ வந்துட்டல, அது போதும்டா எங்களுக்கு.